கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அதிமுக, பாஜக, பாமக வலுவான கூட்டணி. நான் சொல்றேன், அதுல வந்து ஓபிஎஸ் தவிர மற்றவங்க எல்லாரையும் அவங்க உள்ள இழுத்துட்டாங்கன்னா, டிடிவி இழுத்துக்கிறேன், ஓபிஎஸ் மட்டும் வேணான்றாரு எடப்பாடி. அது ஒரு கட்டத்துக்கு மேலே பிஜேபியால் அவரை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதுவே திமுக பெரிய தோல்வி தான். அது எவ்வளோ பெரிய தோல்வி. ஆமாம், நீ ஜெயிக்கிறது பத்தாது, எப்படி ஜெயிக்கிறன்றது முக்கியம். அப்போ பிஜேபி விளையாடுவாங்க. அது ஆள் பிடிக்கிற வேலை 1000 ஆரம்பிக்கும். ஜெயிக்க பத்தாது தம்பி, எப்படி ஜெயிக்கிறன்றது முக்கியம். ஏன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் இப்போ ஒரு மாதிரி ஷேப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏடிஎம்கே, பிஜேபி. டிடிவி தினகரன் கேட்கும்போது சில கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சூசகமாக சொல்கிறாரு. அப்போ கூட்டணியில் ஏதோ ஒரு பங்கு, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான். ஆமாங்க, அவங்க என்டிஏக்குள்ளே இருக்காங்கன்னா ஒரு மறைமுகமாக கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இது மாதிரி டிடிவி என்னோட தான் இருக்காருன்னு சொல்கிறேன். அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்காரு எடப்பாடி. கண்டிப்பாக சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கும். ஓபிஎஸை தவிர எல்லாரையும் சேர்த்துக்கிறேன்றாரு. டிடிவியே கூட்டணிக்குள்ளே சேர்த்துப்பாரு. கன்வின்ஸ் பண்ண அமித்ஷா இருக்காரு. அவ்வளோதான். எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணுறது அமித்ஷாவோட வேலை. டிடிவி தயாராக இருக்காரு எப்போ வேணால் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வரதுக்கு. ஒரு தனி கட்சி வச்சுருக்காருங்க. ஓபிஎஸ் என்ன அதிமுகவில் சேர்த்துக்கொன்றதால தான் இவ்வளோ பிரச்சனை. 3 சீட்டோ 5 சீட்டோ கொடுக்குறாங்கன்னா அவங்க சிம்பிளில் அவங்க நின்றுட்டு போகிறாங்க. அவங்க ஓட்டு உடையாமல் இங்கே வரப்போகுது இல்லை. உங்களுக்கு ரெட்டலைக்கு தானே வரப்போகுது. டிடிவி சொன்னார்னா அந்த பகுதி ஓட்டெலாம் இங்கே தான் வரப்போகுது. அது 3%, 2% எவ்வளோ வேணா இருக்கலாம். அது உங்களுக்கு யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி தமிழகம் நகர்கிறது என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வட மாவட்டங்களில் ஒரு தாக்கமாக இருக்கும். இது திமுகவுக்கு எதிர்ப்பலையாக, திமுகவுக்கு ரொம்ப வீக்னஸாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் விஜய் வேற ஓட்டுகளை பிரிக்கிறாருன்னா இது திமுகவுக்கு வீக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அது சரியாக வருமானது அது தெரியலங்க. விஜய் உடைக்கிற ஓட்டு யார் ஓட்டுன்றது நமக்கு தெரியல. அது வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டு போகுது, இளைஞர்கள் ஓட்டு போகுது, பெண்கள் ஓட்டு போகுது. 10 பேரை பார்த்தா 7 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அவங்க எல்லாருமே போடாமல் இருந்துருவாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. 3000 ரூபாய் கொடுக்குறாங்க, குறைஞ்சது 1000 ரூபாய் ஆகுது. 1000 ரூபாய்க்கு மேலேயே அரசுக்கு தான் வந்துடும். 3 நாள் லீவு வேறு. 3 நாள் லீவு. டாஸ்மாக் வந்து இதை குடிக்குதுன்றது உண்மை. இதுக்கான பலனை வந்து அடுத்து வரக்கூடிய அரசு வந்து பொருட்களின் விலையை மக்கள் தலையில் ஏற்றும். நம்ம தலையில் தானே வரப்போகுது. எல்லா இலவசங்களுமே வந்து இப்போ 3000 ரூபான்றது 2 கோடி கார்டுகளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு 7000 கோடிக்கு மேலே போகுது. 2.25 கோடிக்கு கஜானா நிரம்பி வழிந்து கொடுத்தால் பரவாயில்ல. கஜானாவே இங்கே காலியாக. கஜானா காலிங்க. சுரண்டி தின்ட்டு போயிட்டானுங்க அந்த ஆட்சியாளர்களும் இவர்களும் மாறி மாறி. இன்றைக்கி போய் கஜானா காலியான பிறகு இவ்வளவு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த பொங்கல் பரிசு தொகை 3000 தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிறது. அதை அன்புமணி என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் திரும்ப டாஸ்மாகே போய் அவங்க கையில் சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி அன்புமணி பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஓரளவு உண்மைதான். முழுவதும் அன்புமணி சொல்கிறத ஒதுக்கி தள்ள முடியாது. இப்படி கொடுத்து இப்படி வாங்கிப்பாங்க. 2000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் இப்படி வந்துருவாங்க. இப்போ 3000 ரூபாய் கொடுக்குறாங்க, குறைஞ்சது 1000 ரூபாய் ஆகுது. 1000 ரூபாய்க்கு மேலேயே அரசுக்கு தான் வந்துடும். டாஸ்மாக் 3 நாள் லீவு வேறு. 3 நாள் லீவு. டாஸ்மாக் வந்து இதை குடிக்குதுன்றது உண்மை. நம்முடைய வருவாயை டாஸ்மாக் குடிக்குதுன்றது உண்மை. அரசுக்கு வருவாயை பெருக்குகிறது என்றதும் உண்மை. ஆகவே அன்புமணி சொல்கிறது அந்த கருத்து நியாயமானது தான். எனக்கு மாற்று கருத்து இல்லை. இல்லை, இந்த 3000ம் கரெக்டாக அடுத்த தேர்தல் வரப்போகிற சமயத்துலாம் கொடுக்குறாங்க. 2023, 2024, 2025 இந்த பொங்கலுக்கெல்லாம் அவங்க எந்த ஒரு தொகையும் கொடுக்கல. 2026 மட்டும் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு ஓட்டு வேட்டைக்காகத்தானே அப்படின்னு. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். உங்களுக்கு வந்து வாக்குகளை மையமாக வைத்து தான் அது கொடுக்கப்படுகிறது. இதுக்கான பலனை வந்து அடுத்து வரக்கூடிய அரசு வந்து பொருட்களின் விலையை மக்கள் தலையில் ஏற்றும். நம்ம தலையில் தானே வரப்போகுது. உங்களுக்கு வந்து எல்லா இலவசங்களுமே வந்து இப்போ 3000 ரூபான்றது 2 கோடி கார்டுகளுக்கு கொடுக்குறாங்க. ஆமாம், ஒரு 7000 கோடிக்கு மேலே போகுது. உங்களுக்கு 2.25 கோடிக்கு ஏதாவது ரூபத்தில் நம்மக்கிட்ட தான் வரும். ஜெயலலிதா 12 ஆண்டுகள் முன்பு இருக்கும்போது 100 ரூபாய் கொடுப்பாங்க பொங்கலுக்கு. பார்த்துருப்பீங்க நீங்கள். பொங்கல், வெல்லம், சர்க்கரை இதெல்லாம் வச்சு, கரும்பு வச்சு கையில் 1000 ரூபாய் 100 ரூபாய் கொடுப்பாங்க. இன்றைக்கி எங்கே வந்து நிற்குது? 3000ல் நிற்குது. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு வந்து பெரிய நிதிச்சுமை தான். நீங்கள் வந்து லேப்டாப் கொடுக்குறீங்களா, அது நியாயமானது. அது மக்களோட கல்விக்கானது. சுகாதாரம், கல்விக்கு எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். அது திரும்ப வந்து சமூகத்துக்கு பலனை தான் கொடுக்க போகுது. இந்த 3000ன்றதெல்லாம் வந்து என்ன பலனை கொடுக்கும்? ஒன்றும் கிடையாது. இதோட மோசம் இந்த 1000 ரூபாய் ஸ்கீம். ஆண்டுதோறும் நீங்கள் வந்து எவ்வளோ லட்சம் கோடி அதுக்கு செலவாகிட்டு இருக்குது. தேவையில்லை. நாம் வந்து இலவசங்கள் என்று 19 எதையும் குறைச்சி மதிப்பில்லை, இழிவுபடுத்தலை. ஆனால் 2 விதமான இலவசங்கள். ஒன்று இப்போ கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் செயல்படக்கூடியது. ஆமாம், காலை உணவு, மதிய உணவு, லேப்டாப்ஸ், சைக்கிள், பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப அரசுக்கு சமூகத்துக்கு நன்மையாக தான் வந்து விடியும். ஆனால் இந்த மாதம் 1000 ரூபாய், பொங்கலுக்கு 3000 ரூபாயெலாம் வந்து கண்டிப்பாக வந்து
அரசே கொடுக்கக்கூடிய கையூட்டு தான். அப்படி தான் அதை பார்க்கணும். அது இந்தியாவில் பல மாநிலங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு வரமுறை கடந்து போகுது. இப்போ 1000 ரூபான்றது 2000 இப்போ 1000ல் வந்து நிற்குது. இல்லை கஜானா நிரம்பி வழிந்து கொடுத்தால் பரவாயில்ல, கஜானாவே இங்கே காலியாக கஜானா காலிங்க. சுரண்டி தின்ட்டு போயிட்டானுங்க அந்த ஆட்சியாளர்களும் இவர்களும் மாறி மாறி. இன்றைக்கி போய் கஜானா காலியான பிறகு இவ்வளவு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு புதிய கோரிக்கை வைத்தால் நிதிநிலை சரியானவுடன் செய்யலான்றார் முதலமைச்சர். ஆனால் 17 லட்சம் பெண்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. பல நாள்களின் எண்ணிக்கை உயருது. எப்படி செய்கிறீங்கன்னா நிதிநிலை சரியாயிடுச்சுன்றாங்க. ஆனால் கோரிக்கை கொண்டு போய் வச்சா நிதிநிலை சரியானவன்னு கொடுக்குறேன்றாங்க. எதற்காக இந்த முரண்பாடு? அப்போ வாக்குகளை மனதில் வைத்து நீங்கள் செய்கிறீர்கள். உழைக்கிறவனுக்கு கூலி இல்லாட்டியும் பரவாயில்ல இல்லையா? இது ரொம்ப ஆபத்தான போக்கு தான். இது வந்து லாங் டேர்மில் நம்ம மாநிலத்தின் நிதி நிலைமையை இது சீரழித்து வரும். ஓகே சார், இப்போ லேப்டாப்னு சொன்னீங்க, அதுலேயுமே இந்த ஸ்டிக்கர்ஸ் ஓட்டுறாங்க. ஏன்னா மாறி மாறி 2 ஆட்சியுமே ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்னு திட்டிக்கிறாங்க. இப்போ திமுக இதில் வந்து முதல்வர் போட்டால் ஓகே அவசியம்னா முன்னாள் முதல்வர் ஃபோட்டோவும் ஏன் ஓட்டுறீங்க ஸ்டிக்கரில் அதில் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்களே. நியாயமான கேள்வி தான் அது. ஸ்டாலின் ஃபோட்டோ போடுறீங்க சரி, முன்னாள் முதல்வர் ஃபோட்டோ எதுக்கு போடுறீங்க? எனவே ஃபோட்டோவை போட்டு போகிறாங்க. யார் ஃபோட்டோ வேணால் போட்டோம். மாணவர்களுக்கு லேப்டாப் போகுது இல்லை? ஆமாம், சந்தோஷம், அவ்வளோதான். இந்த கட்சி கூட்டணிகள் தான் பெருமளவில் பேசப்பட்டு வருது. இப்போ அதிமுகவோட யார் வருவாங்க? அதிமுக பாஜக மட்டும்தான் இருந்துட்டு இருந்தாங்கன்ற வகையில் இப்போ பாமக, அதுவும் அன்புமணி தலைமையிலான பாமக இந்த கூட்டணியில் இணைஞ்சிருச்சு. அதுவும் 17 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு உறுதியாகுது அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் வருது. இதை பார்க்கும்போது இந்த கூட்டணி இன்னும் வலுவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு ஒரு எடுத்துக்கலாமா ஒரு கோணத்தில்? கண்டிப்பாக அதிமுக கூட்டணி வலுவடைந்து வருகிறது. என்டிஏ கூட்டணி 2025 ஏப்ரல் மாதம் அமித்ஷா தலைமையில் எடப்பாடி பக்கத்தில் உட்காந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே அதிமுக வந்து விட்டது என்று அறிவித்தார். அதன் பிறகு இந்த 8-9 மாதங்களில் புதுசாக ஒரு கட்சி கூட வந்து உள்ளே சேரல. உள்ளே இருந்த செங்கோட்டையன் ஏடிஎம்கேலேருந்து வெளில போனார். ஓபிஎஸும் டிடிவியும் என்டிஏலேருந்து போனாங்க. பட்டு புதுசாக ஒருத்தர் கூட வரல. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பாமக வந்திருக்குது. என்னதான் அப்பா மகனுக்கு சண்டை பாமக 2 உடைஞ்சிருந்தாலும் அன்புமணிக்கு தலைமையிலான பாமகவுக்கு கண்டிப்பாக ஒரு வாக்குகள் இருக்கத்தான் செய்யும். அது ஆகவே இதோட நிற்க போகிறதில்ல. இன்னும் பல கட்சிகள் வரும்னு சொல்கிறாங்க. இந்த மாத இறுதிக்குள் அந்த கட்சிகளை ஒன்றிணைத்து தமிழ்நாட்டில் என்டிஏ ஒரு வலுவான கூட்டணியாக உருப்பெற்று வருகிறது. அதற்கான அறிகுறி தான் நேற்றைக்கு அன்புமணி அவர்களை கூட்டணியில் சேர்த்தது. அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்காரு எடப்பாடி. கண்டிப்பாக சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கும். ஓபிஎஸை தவிர எல்லாரையும் சேர்த்துக்கிறேன்றாரு. டிடிவியே கூட்டணிக்குள்ளே சேர்த்துப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே பிஜேபியால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அவரை ஒன்றும் வாழ்த்தம்லாம் கொடுக்க முடியாது. அவை யுனைடெட் ஏடிஎம்கே ஓபிஎஸ் தவிர்த்தவர்கள் வந்தாங்கனாலே அது ஒரு பெரிய வலுவான கூட்டணி தான். சரி, இப்போ இந்த அன்புமணி தலைமையிலான பாமக இணையும் பட்சத்தில் வட மாவட்டங்களில் ஒரு தாக்கமாக இருக்கும். இது திமுகவுக்கு எதிர்ப்பலையாக, திமுகவுக்கு ரொம்ப வீக்னஸாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் விஜய் வேற ஓட்டுகளை பிரிக்கிறாருன்னா இது திமுகவுக்கு வீக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது சரியாக வருமான கருத்து? அது தெரியலங்க. விஜய் உடைக்கிற ஓட்டு யார் ஓட்டுன்றது நமக்கு தெரியல. அது வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டு போகுது, இளைஞர்கள் ஓட்டு போகுது, பெண்கள் ஓட்டு போகுது. 10 பேரை பார்த்தா 7 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவான்றான். அவங்க எல்லாருமே போடாமல் இருந்துருவாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஜெயிச்சா பார்த்தா அது திமுக தனியாக 118 வாங்கணும். அதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. அது இல்லாமல் ஜெயிக்கிறதுன்றது வந்து பிஜேபி தான் விளையாடும். அதுக்கு பிறகு கொலிஷன் கவர்மெண்ட் தான். இவங்களை ஆதரிக்கிறவங்களும் எங்களுக்கு வந்து மந்திரி சபையில் இடம் வேணும்னு தான் கேட்பாங்க. இப்போ 2006 மாதிரி ஒரு 96 சீட்டு 98 சீட்டு அதுக்குள்ளே ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் 20 சீட்டு துண்டு விழுது. அன்றைக்கி மந்திரி சபையில் இடம் பெறாமல் ஆதரிச்சவங்க இந்த தடவை இடம் போடுவோம். ஒத்துப்பாங்களா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் மந்திரி சபையில் இடம் கொடுத்து தான் ஆகணும். அதுவே திமுக பெரிய தோல்வி தானே. அது எவ்வளோ பெரிய தோல்வி. ஆமாம், நீ ஜெயிக்கிறது பத்தாது, எப்படி ஜெயிக்கிறன்றது முக்கியம். அப்போ பிஜேபி விளையாடுவாங்க. அங்கே அது ஆள் பிடிக்கிற வேலை 1000 ஆரம்பிக்கும். ஜெயிக்க பத்தாது தம்பி, எப்படி ஜெயிக்கிறன்றது முக்கியம். 118 வாங்கி ஜெயிக்கணும். 90 சீட்டு 95 சீட்டு மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து குதிரை பேரத்துக்கு தான் வழிவகுக்கும். சரி, இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணியோட இந்த அன்புமணி பாமக இணையும் போது என்ன பார்க்கப்படுதுன்னா, எம்பி எலெக்ஷன் 2024 திமுக தான் அனைத்து இடங்களில் வெற்றி பெற்றாலும் நம்ம உள்ள இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதி உள்ள பார்த்தோம் அப்படின்னா 6ல் ஒரு 2/3 இந்த அதிமுக பாஜக ஓட்டுகளை 2ஐயும் இணைத்தா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 ஓட்டை சேர்க்கிறோம்னா. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு பார்க்கும்போது திமுகவை பீட் பண்ணிருந்தோ அதிமுக பாஜக அந்த பாமக கூட்டணி. அது ஒரு வலுவான கூட்டணிங்க. அதிமுக பாஜக பாமக வலுவான கூட்டணி. நான் சொல்கிறேன், அதில் வந்து ஓபிஎஸை தவிர மற்றவங்க எல்லாரையும் அவங்க உள்ளே இழுத்துட்டாங்கன்னா டிடிவியை இழுத்துக்கிறேன், ஓபிஎஸ் மட்டும் வேணான்றாரு எடப்பாடி. அது ஒரு கட்டத்துக்கு மேலே பிஜேபியால் அவரை கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஓபிஎஸ் திமுகவில் போய் சேருவார், அவ்வளோதான். ஆமாம், விஜய் கிட்ட கூட போக முடியாது அவரால். இந்த கூட்டணி அதிமுக, டிடிவி, பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜிகே வாசன், இது வலுவான கூட்டணி. விஜய் இருந்தாலும் இல்லாட்டி இது ஒரு வலுவான கூட்டணி. ஜெயிச்சாலும் திமுக கேக் வாக்க ஜெயிக்க முடியாது, போராடணும்.
யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டமன்றம் கூட அமையலாம். ஏன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் இப்போ ஒரு மாதிரி ஷேப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏடிஎம்கே, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிகவும் இழுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வலுவான கூட்டணி தான். கண்டிப்பாக பர்செப்ஷன் வைஸ் அது ஒரு வலுவான கூட்டணி தான். அது அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அந்த ஒன்றுபட்ட அதிமுக, ஓபிஎஸ் தவிர்த்த அதிமுக, பாஜக, பாமக, டிடிவி எல்லாம் சேர்ந்தாங்கனால அது திமுக மிகப்பெரிய சவால் தான். இல்லை, செய்தியாளர்கள் கேட்கும்போது ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் இல்லைன்னு ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறவர், டிடிவி தினகரன் கேட்கும்போது சில கட்சிகளோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைன்னு சூசகமாக சொல்கிறாரு. அப்போ கூட்டணியில் ஏதோ ஒரு பங்கு, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான். ஆமாங்க, அவங்க என்டிஏக்குள்ளே இருக்காங்கன்னா ஒரு மறைமுகமாக கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இது மாதிரி டிடிவி என்னோட தான் இருக்காருன்னு சொல்கிறேன். கன்வின்ஸ் பண்ண அமித்ஷா இருக்காரு. அவ்வளோதான். எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணுறதா அமித்ஷாவோட வேலை. டிடிவி தயாராக இருக்காரு எப்போ வேணா ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வரதுக்கு. ஒரு தனி கட்சி வச்சிருக்காருங்க. ஓபிஎஸ் என்ன அதிமுகவில் சேர்த்துக்கொன்றதால தான் இவ்வளோ பிரச்சனை. டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாரு. என்டிஏக்குள்ளே அவர் இருக்காரு. அவ்வளோதான். 3 சீட்டோ 5 சீட்டோ கொடுக்குறாங்கன்னா அவங்க சிம்பிளில் அவங்க நின்றுட்டு போகிறாங்க. அவங்க ஓட்டு உடையாமல் இங்கே வரப்போகுது இல்லை. உங்களுக்கு ரெட்டலைக்கு தானே வரப்போகுது. டிடிவி சொன்னார்னா அந்த பகுதி ஓட்டெலாம் இங்கே தான் வரப்போகுது. அது 3%, 2% எவ்வளோ வேணா இருக்கலாம் அது உங்களுக்கு. ஆகவே இது ஒரு விதமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி தமிழகம் நகர்கிறது என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே சார், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்னும் 2 நாளில் நான் அறிவிக்கிறேன் யாரோட கூட்டணின்றதை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதிமுகவில் அனுமதி சேர்ந்துட்டாரு அப்படின்னா பேலன்ஸ் திமுகவும் தாவேகா 2 தான் இருக்குது. என்ன மாதிரி நிலைப்பாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? 2 நாட்கள் அறிவிக்கிறேன்னு சொல்கிறாரு. யார்? டாக்டர் ராமதாஸ் அவர்கள். எங்கெங்க போவார்? திமுக தான் போவார். ஏன் சார் தாவேக்கா ஒரு ஆப்ஷனை கூட எடுக்க மாட்டாங்க? தாவேக்கா அவர் விரும்புறதுலாம் அங்கே கிடைக்காது. இவங்களுக்குலாம் வேறு எதிர்பார்ப்புகள் உண்டு, வெவ்வேறு எதிர்பார்ப்புகள் உண்டு. அது திமுக தான் இந்தியாவிலே பணக்கார கட்சி திமுக தான் இன்றைக்கி. ஸோ அவங்களால அதை ஈஸியாக அதை அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். புரியுதுங்களா? புரியுது. இல்லாட்டி எல்லாரும் ஏன் திமுகவில் ஓடி போய் சேர்ந்துக்கிறோம். நேற்று கூட அந்த சுப்புரத்தனன்ற அந்த எம்எல்ஏ, எக்ஸ் எம்எல்ஏ, ஏடிஎம்கே பேரில் எம்எல்ஏ, அவர் ஓபிஎஸோட வலதுகரமாக இருந்தார். அவரே திமுக போயிறாரு. நாளைக்கு ஓபிஎஸ்ஸே போய் சேர்ந்தாலும் ஆச்சரியம் இல்லை சார். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், திமுக கொள்கிற அளவுக்கு தான் வயிற்று லெவலில் இருக்கா, அவ்வளோதான் சாப்பிட முடியும். மீறி எல்லையை மீறி போச்சுன்னா என்ன சார் பண்ண முடியாது? மீறி எல்லையை போச்சுன்னா வயிறு வெடிக்கும். வேற என்ன? இது திமுக தலைமை தான் உணரணும். எல்லாரையும் பிடிச்சி திமுகவில் சேர்த்துக்கினீங்கன்னா ஈக்குவலி புரியாமனுவாங்க. அது இல்லைன்னா இந்த உலகம் அழிஞ்சிடும். இந்த உலகம் இயற்கையை சமமாக தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கு. ஒரு பக்கம் மேடாச்சுன்னா ஒரு பக்கம் ஓங்கி அடித்து பள்ளமாக்குது. ஆமாம். அது மாதிரி நம்ம இது இப்படிலாம் போகிறாங்க அப்படின்னா இயற்கைக்கு விரோதமானது இதெல்லாம். எல்லாரும் போய் எப்படி திமுகவில் சேர்ந்துக்க முடியும்? திமுகவில் காலகாலமே இருக்கானே, அவனுக்கு என்ன மரியாதை? நீ அவனை ஓரம் கட்டிட்டு இவனை கொண்டு போனீங்கன்னா ஓட்டு எப்படி உனக்கு விடும்? எதிர்கட்சியாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது இயற்கைக்கு விரோதமானது. எதிர்கட்சி இல்லைன்னா தான் நீங்கள் சீக்கிரமாக கவுருவீங்க. எதிர்கட்சி இருந்தால் விட காப்பாற்றப்படுவீர்கள். சார், அப்படி பார்க்கும்போது இப்போ திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இப்போ தாவேகா விஜயும் சீமான் போல தனித்து தான் களமாடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருமா? அப்போ சீமான் தனிச்சு தாங்க. அவர் தான் ஓப்பனே சொல்லிட்டாரு. அவர் தெளிவாக இருக்காரு. எனக்கு வேணான்றாரு அவர். இல்லை, அவர் நிற்பேன்னு சொல்லி நிற்கிறாரு. இவர் வேறு யார் மேலும் கால சூழ்நிலை நின்று தான் அவங்களுடைய சூழ்நிலை போல போட்டு நிற்கட்டும். வேற என்ன பண்ணுறது? அப்படிதான் போகுது. போகிற போக்கு தாவேக்கா தனித்து தான் இருக்கும். அதில் சந்தேகமே வேணாம். ஏன்னா நேற்றைக்கே அதிமுக பாஜக கூட்டணி சூடு பிடிக்க தொடங்கி விட்டது. ஆமாம். அவங்க விரைவில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாத இறுதிக்குள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க கூட்டணி அலையன்ஸ் சீட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். இவர் எங்கே போவார்? விஜய் 2 கட்சின்றது 3வது ஒரு கட்சி வரும்போது பெரும் பலமாக தான் இருக்குது அதிமுக கூட்டணி. ஆமாம். இன்னைக்கு கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிடுச்சு இல்லை? பாமக உள்ளே வந்தோன்னு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஆமாம். வேற என்ன பண்ணி தான் அறிகுறி. கட்சி அந்த ஷேப் எடுக்குதுன்றதுக்கான அறிகுறி. இவ்வளோ நாளாக தொய்வாக இருந்தாங்க. தேவர் ஆங்கிலத்தில் சொன்ன தேவர் டவுன் அண்ட் அண்டர். இன்றைக்கி அது சூடு பிடிக்குது. ஃபைன் டியூன் பண்ணுறாங்க. ஓட ஆரம்பிக்குது. குதிரை ஓட ஆரம்பிக்குது. இது திமுகவுக்கு ஆபத்து தான். திமுகவுக்கு ஆபத்து. ரைட், ஓகே சார். இதுல ஏன் செங்கோட்டையெல்லாம் உள்ள போனோம்னா இதுக்கப்புறம் நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் தாவேக்கா நோக்கி தான் இருந்துச்சு. புதிய ஆட்கள் இணைய போறாங்க. கடைசியாக பார்த்தா அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்கு. சம்மந்தமே இல்லாமல் புதுசாக இணையிற மாதிரி தெரியுது. அப்போ இவங்க வீக் ஆகுறாங்கன்னா இப்போ அந்த முதிர்ச்சி பெற்ற செங்கோட்டையன் போய் என்ன பையன் தாவேக்காவுக்கு எந்த ஒரு பயம்? அப்படி நீங்கள் ஒட்டுமொத்தமாக செங்கோட்டையனால என்ன பண்ணலாம்? விஜய் செஞ்ச தவறுகளுக்கு, விஜயோட ஆட்டிடியூடுக்கு செங்கோட்டை மட்டும் என்ன பண்ண முடியும்? ஒரு நபரால் என்ன மாற்ற முடியும்? சொன்னதை கேட்கல அவர். ஆரம்பத்திலே செங்கோட்டை இருந்தாருன்னா இது நடந்திருக்காது. செங்கோட்டை வந்த பிறகு அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் நடக்குது எல்லாமே. அந்த அவங்க கூட்டத்தை கூட போலீஸ் கெடுபிடியை மீறி அப்படியே நடத்தி காமிச்சாங்க. 84 கண்டிஷன். அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட அதிமுக கூட இவ்வளோ கண்டிஷன்ஸ் அவங்க போட்டதில்லைன்றாரு. பட் செங்கோட்டையன் போனது விஜய்க்கு ஒரு பலம் தான். செங்கோட்டையன் போனதால தான் இன்றைக்கி வேறு சிலர் அங்கே நோக்கி வர ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ இவர் போய் பார்த்தார். யார்? நம்ம விஜய் சிட்டி பிரபாகரன் போனார். இது மாதிரி முக்கியமான தலைகள்லாம் போக ஆரம்பிப்பாங்க இல்லையா?
நான் சொல்கிறது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த தாவேகாவை பொறுத்த வரைக்கும் முதல் தேர்தல் என்பது குரூஷியல். இதில் கூட்டணி இல்லாமல் அவங்களால தேர்தலை சந்தித்தால் அது மிகப்பெரிய சவால் தான். ஏன்னா கூட்டணி வச்சு தான் மோடியிலேருந்து ராகுல் காந்திலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி இல்லாமல் போனால் நெருக்கடி தான், அதில் சந்தேகம் வேண்டாம். ஆனால் நீங்கள் சொல்லும்போது அந்த அதிமுக பாஜக பாமக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் இந்த கட்சி வெற்றி பெறுமானால் இது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தானா சார் போய் வழி கிடையாது இல்லை? யார்? அதிமுக கூட்டணி. அதிமுக கூட்டணிங்க இப்போ அது வேணால் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வேணால் அது ஷேப் ஆகலாமே ஒழிய, அது எலெக்ஷனுக்கு முன்னால் கூட்டணி மந்திரி சபைன்னு அதிமுகவும் சொல்லாது, திமுகவும் சொல்லாது. அது அவங்க வாக்கு வங்கியை டிஸ்டர்ப் பண்ணிடும். நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, 2006 மாதிரி 2026 தொங்கு சட்டமன்றம் வந்து திமுக கூடுதல் சீட் வந்ததுன்னா, அப்போ திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுக்க மாட்டான்னு ஸ்டாலினால சொல்ல முடியாது. ஆமாம், வெரி சிம்பிள். அப்போ தான் நம்ம இதை பேச முடியும். ஓகே சார், இன்னொரு படம் தனித்து நிற்கக்கூடிய சீமான் அவர்கள் போராட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த அரசு பேருந்துகள் எல்லாம் தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஓட்டணும்னு தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் போராட்டங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அவர் நிலைப்பாடு என்னவாக இருக்குது இந்த அரசியல்? அவர் தெளிவாக இருக்கார். தப்பி தவறி கூட தான் ஜெயிச்சிட முடியாது, பை டிஃபால்ட் ஜெயிச்சா கூட எனக்கு வேணான்றார். கூட்டணி இல்லாமல் அரசியலில் நிற்கவே முடியாதுன்றது அடிப்படை உண்மை கூட சீமானுக்கு புரியல. மோடியிலேருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர்லேருந்து எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க, தனியாக ஜெயிச்சதில். திமுகன்ற ஒரு கட்சியை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கூட்டணிகள் மூலம் தான் திரும்ப திரும்ப வீழ்த்தினாங்க. அதில் எம்ஜிஆர் சின்ன கட்சிகளை வச்சு வீழ்த்தினார், ஜெயலலிதா வந்து பெரிய பெரிய எம்ஜிஆரே முதல் கட்டத்தில் சிறிய கட்சிகளை வச்சு தான் திமுக வீழ்த்தினார். 80லேயும் திமுகவோட போயிடுச்சு. 84 தான் காங்கிரஸ் கூட சேர்ந்தாங்க, எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் போனார். ஜெயலலிதா 91 ஆகட்டும், 2091 காங்கிரஸோட சேர்ந்து தான் வீழ்த்தினாங்க. அதுக்கு பிறகு சிறிய கட்சிகளை வீழ்த்தினாங்க. ஸோ திமுகவும் அதிமுகவும் ஒருவர் கூட்டணிகள் வைத்துத்தான் வீழ்த்திருக்கிறார்கள். தனியாக வீழ்த்தினதில் வீழ்த்த முடியாது. இந்த அடிப்படை உண்மை சீமானுக்கு புரியாமல் அவர் வாக்கு வங்கி அரசியலில் இருந்துக்கிட்டு நான் கூட்டணி போக மாட்டேன்னா அது வரட்டு பிடிவாதம். இப்போ இருக்க 8% அதிகபட்சம் வரலாம், அதுக்கு மேலே வராது. எந்த மெடிக்கல் மிராக்கிள் நடக்கிறது கூட வாய்ப்பு கிடையாது. 100% இல்லை, 100% மிராக்கிளுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இல்லை, ஆனால் அந்த 8% 35 லட்சம் வாக்காளர்கள்லாம் அதை விரும்பித்தான் ஓட்டு போடுறாங்க. இப்போ யாரோட நிற்கலைன்றதை நம்பி தானே இப்போ ஓட்டு போடுறாங்க. அது வேணால் குறையலாம், கூட முடியாது. குறையலாமா? குறையலாம், கூட முடியாது. சத்தியமாக கூடாது. குறைவதற்கும் வாய்ப்பு உண்டு. புதிய வரவு வேற. புதிய வரவு விஜயால அடிப்படையாக சில விஷயங்கள் சீமானுக்கு புரியவில்லை, அல்லது புரிந்தும் அவர் வேறு ஏதோ காரணங்களுக்காக இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறாரா என்பது அவருக்கே வெளிச்சம். ஓகே சார், இன்னொரு தேமுதிக ஒரு காலத்தில் 2011 எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்த அந்த கட்சி இன்றைக்கு ரொம்ப சமீபத்தில் கூட 6 சீட்டம் சொன்னோன்னு பிரேமலதா ரொம்ப கொந்தளிச்சுலாம் பேசினாங்க. அந்த கட்சியின் நிலவரம் என்னவாக இருக்குது தற்போது சூழ்நிலை? நிலவரம் கலவரம். எங்கேயோ யாரும் ஏதோ ஜோக் போட்டாங்கன்னா அதை வச்சுன்னு பெருசுப்படுத்தினா அந்த அம்மா பேசினு இருக்காங்க. உரிமை மீட்புலாம் சொல்லி மாவட்டமாக போயெல்லாம் போகிறாங்க, யார் வேணால் போகலாங்க. அவங்களோட வாக்கு வங்கி கணிசமாக குறைஞ்சிடுச்சுங்க. அந்த ஏதோ விருதுநகரில் விஜய் பிரபாகரனோட அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்தவங்க ஏதோ தமிழ்நாடு பூரா அவங்களுக்கு எழுச்சி இருக்கிறத நினைக்கிறாங்க. நான் அப்படி நினைக்கல. இன்ஃபேக்ட் எனக்கு வந்த தகவல் அமித்ஷா பெரிய அளவில் தேமுதிக உள்ளே கொண்டு வரதில் ஆர்வம் காட்டல. போகிறாங்கன்னா போட்டு அவங்க யாரோட வேணான்ற முடிவுக்கு வந்துட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு துல்லியமான கணிப்பு இருக்கும், பொறுத்து தான் பார்க்கணும். சிம்பத்தின்றது விஜய்காந்த் மேலே அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, 2 வருஷம் ஆகி போச்சு. ஓட்டா கன்வெர்ட் ஆகுது. சத்தியமாக ஆகாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அன்லெஸ் 2 பெரிய கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தாலோடய அவங்க ஒரு சீட்டு ஜெயிக்கிறது கூட கடினம். 2 பேரில் யாரோடைய போய் அலைன்ஸ் வச்சுக்கிட்டு போகிறாங்கன்னா அப்போ வெற்றி வாய்ப்பு உண்டு. அது இல்லைன்னா அவர்களுடைய அரசியல் என்பது மிகவும் கடினமானதாக மாறி போகும். ஓகே சார், தொடர்ந்து திமுக ஆட்சியில் போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் எதிர்கட்சி தரப்புலேருந்து விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. 2006 ஜூனுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு சம்பளம், அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு ஒரு சம்பளம், இப்படிலாம் இருக்குது, மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டே இருந்தாங்க. இன்றைக்கி தொடக்கத்து கல்வித்துறை வந்து நீங்கள் இப்படி போராட்டம் நடத்தினீங்கன்னா சம்பளம்லாம் பிடிக்கப்படும் கூட எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த போராட்டம் தொடர்வதற்கு காரணம் என்ன? அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. இலவசங்களுக்கு கொடுக்குற பணத்தை ஊதியத்துக்கு தேடி நிற்கக்கூடிய, உழைச்ச ஊதியத்தை கேட்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க ஆட்சியாளர்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க பாவம் போராடிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ நாள் போராடுவாங்கன்னு தெரியாது. ஒரு பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷோ நடத்துறது, இன்னொரு பக்கம் போராடுற ஆசிரியர்களை நடுத்தரில் நிற்க வைக்கிறது. இதில் உங்கள் கனவை சொல்லுங்கள்னு வேறு ஒரு திட்டமாக மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, அதுக்கு பதில் சொல்லுங்கள். போராட்டங்களோட வடிவங்கள் வந்து எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். ஆக இது ரொம்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இலவசங்களும் இன்னொரு பக்கம் ஊழலும் தமிழ்நாட்டோட நிதி நிலையை அரிச்சுக்கிட்டு இருக்குது. இதனால தான் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்
பொதுத்துறை நிறுவனங்களோட ஊழியர்களுக்கு அவர்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய பணத்தையும் ஊதிய உயர்வையும் அரசாங்கத்தால் கொடுக்க முடியல. இல்லாட்டி இவ்வளோ பெரிய போராடுறோம். கடந்த ஒரு மாதமாக தமிழ்நாடு போர்க்களமாக இருக்குது. ஆமாம், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், அனைத்து தரப்பு மக்களும் தெருவில் நிற்கிறாங்க. எல்லா துறைகளையுமே, எல்லா துறையிலையும் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க துறை. என்ன பண்ணாங்க மோடி, அமித்ஷா, மோடி என்ன பண்ணாங்க? மக்கள் கேட்பாங்கல்ல. இதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் தேர்தலில் எதிரொலிக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதிரியான போராட்டங்கள் தேர்தல் எதிரொலிக்கும் தெரியும் உங்களுக்கு திமுக? எஸ், கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும். தெரியாமல் கூட இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். இது தாக்கத்தை ஏற்படுத்தும். அரசு ரிசல்ட்ஸில் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஓகே சார், எங்களை பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.